சமீபத்துல வந்த ஒரு கோர்ட்டு தீர்ப்ப பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். கிறிஸ்தவர்கள், அதாவது தலித்து கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்து எஸ்சி, எஸ்டி இந்த மாரி பட்டியலினத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுனவங்க, அவங்கள எந்த விதத்திலும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதை எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை குறித்து சில கிறிஸ்தவர்களே அறியாமல் இருக்கிறார்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஒருவர் தாழ்த்தப்பட்டதிலிருந்து கிறிஸ்தவரா மாறிட்டாருன்னா, ஆமால்ல இப்ப கோர்ட் சொல்றது கரெக்ட் தானே. அப்ப அதை ஏன் நாம விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, கரெக்ட் தான். ஆனா இதுல இருக்கக்கூடியதான உண்மை நிலவரத்தை இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சரி, வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத ஏன் கொண்டு வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க? 1989 வருஷம் அதை கொண்டு வந்தாங்க. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் தாழ்ந்த பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசினா, அதன் அடிப்படையில் தாக்குனா, அவங்கள இந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருவாங்க. சரி, நார்மலாக இந்த மாதிரி தாக்கி பேசினாலே கைது செய்யலாமே, அதுக்கான சட்டங்கள் இருக்குது, கரெக்டு தான். ஆனால் அதில் பெரிதாக எந்த அளவுக்கும் தண்டனைகள் இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தண்டனை இருக்கும். ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்ட தண்டனை அப்படிங்கிறது பயங்கரமானது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முன்ஜாமீன் கிடையாது, அதுக்கப்புறமும் ஜாமீன் கிடையாது. தண்டனையினுடைய நிலவரம், நீங்கள் யாரையாவது தாக்கினாலோ ஏதாவது ஒன்று பண்ணினாலோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் அதில் தண்டனை கிடைக்கிறதுக்கான உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவர் மிகவும் பாதிக்கப்படத்தக்கதா பொய் சாட்சி சொன்னால் ஆயுள் தண்டனை கூட இந்த சட்டத்தின் கீழே கிடைக்கும். இதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களை திட்டி ஏதோ ஒன்று தாக்கி அதை அந்த பகுதியில் இருக்கிற இன்ஸ்பெக்டரோ அதிகாரிகளோ முறைப்படி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யலைன்னு எஃப்ஐஆர் போடலைன்னா அவங்களுக்கு வேலை போகிறது, சஸ்பெண்ட் ஆகிறது, 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் கடுமையாக இயற்றப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த சட்டம் இவ்வளவு கடுமையாக இருக்குது? நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். நம்ம ஊரில் எளிதாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிடுவோம். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுக்காக 2 முக்கியமான விஷயத்தை செய்யுது. அவங்களுக்கு 2 சலுகை கொடுத்துச்சு. ஒன்று, அவங்க வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு மூலமாக அவங்க வாழ்வாதாரம் உயரும். இந்த வாழ்வாதாரம் உயர்வதன் மூலமாக அவங்க இன்னும் ஒரு சமமான நிலைமைக்கு அடைவாங்க, சமுதாயத்தில் சமமாய் மதிக்கப்படுவாங்கன்னு நினைச்சு அந்த ஒரு சலுகையை கொடுக்குது. 2வது, என்னதான் அவங்க வாழ்வாதாரத்தில் உயர்ந்தாலும் அவங்க ஜாதி இன்னும் தாழ்ந்த ஜாதின்னு மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு திட்டுறாங்க பார்த்தீங்களா. இனிமேல் அதை திட்டவும் விடக்கூடாது. அவங்கள ஜாதி சொல்லி ரொம்ப அடக்குமுறை பண்ணக்கூடாது. அவங்க ஜாதியை வச்சுக்கிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது வச்சா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம். சரி, இந்த தீர்ப்புக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிறவர், இவர் ஒரு அங்கே ஏதோ பைபிளை போதிச்சதா அப்படி சொல்கிறாங்க, அவர் போதகராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டில் அவர் இன்னுமே தாழ்த்தப்பட்ட இந்து அப்படின்னு தான் இருக்குது. இவர் அவங்களுடைய உள்ளூர் ஹைகோர்ட்டில் ஒன்றை பதிவு பண்ணுறாரு. அந்த ஊரில் ராமிரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் இவரை போய் அவருடைய ஜாதி இதெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப மோசமாக நடத்துகிறார், தாக்க முற்படுகிறார். தாக்குனாரா என்னன்னு தெரியல. இவர் போய் மேலே கோர்ட்டில் என்ன போடுறாருன்னா, இந்த மாதிரி என்னை ஜாதி இது சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு, இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சுட்டு இந்த என்னுடைய சர்டிஃபிகேட்டையும் பாருங்க, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தில் இருக்கிறவன், என்னை இதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு, ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே எதிர்த்தரப்பு இன்னொரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. இல்லை அவர் 10 வருஷமா சர்ச்சுக்கு போறாரு, பைபிளை போதிக்கிறாரு, அவரை நீங்கள் பட்டியலினத்தில் கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் வாதம் வைக்கிறாங்க. இந்த கோர்ட் 2ஐயும் கேட்குது. ஆமாம், இவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரு, என்னதான் சர்டிஃபிகேட்டில் இருந்தாலும் இவர் கிறிஸ்தவராக இப்போ இருக்கிறதுனால வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நாங்கள் இவரை கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அதை நிராகரிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகிறாரு. அகைன் சுப்ரீம் கோர்ட்லேயும் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு தான் இப்போ பயங்கரமான சர்ச்சையாக எல்லா பக்கமும், ஒரு பக்கம் ஒரு தரப்பு பயங்கரமாக வரவேற்று கொண்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் இது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஏன் வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருத்தன் இந்த மாரி மதம் மாறிட்டா அவனுக்கு தேவைதான். அத எப்படி அவன் தான் மதம் மாறிட்டானே, இனிமேல் எப்படி அதில கைது பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் இல்ல இது தவறுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன பாயிண்ட்ட வைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். அத தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அரசாங்கம் ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு 2 சலுகை வச்சிருக்கு. இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வன்கொடுமை சட்டம். இப்ப இந்த நபர் பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தில இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவராகவோ, வேறு ஏதாவது முஸ்லீமாவோ வேற ஏதோ மாறுறாரு. இப்ப மாறுன உடனே, அந்த நிமிஷத்திலேயே அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படல. அவர் மேல இருந்த அந்த தாழ்த்தப்பட்டங்கிற எண்ணமும் போகல. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது? அவர் கிறிஸ்தவரா மாறிட்டா, அவர் எஸ்சி கிடையாது. அவர் வந்து எஸ்டி கிடையாது. பட்டியலின மக்கள் கிடையாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. சரி அவர் போய் சேர்ந்தாரே அந்த மார்க்கம், கிறிஸ்தவமோ, இஸ்லாமோ, அவர் சேர்ந்த மார்க்கம் வேணா ஒத்துக்கலாம். உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க? இவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் கிடையாது. இவர் மனிதன், சமமானவர் அப்படின்னு அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா, அவர் எங்கிருந்து வந்தாரோ, அவங்க ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இன்னமும் அவர என்னன்னு தான் பார்ப்பாங்க. தாழ்த்தப்பட்டவரா தானே பார்ப்பாங்க. ஓ! நீ இப்ப கிறிஸ்தவனா மாறிட்டியா? பரவால்ல. நீ பிசியா மாறிட்ட. இது நாள் வரைக்கும் எஸ்சியா இருந்த. இப்ப நீ பிசியா மாறிட்ட அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்களா? அவங்க ஊர் மக்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க தானே! அப்ப இன்னும் அவங்கள என்ன செய்வாங்க? அதே ஜாதி சொல்லி திட்டலாம். அதே அடக்குமுறைய அவங்க வந்து செயல்முறைப்படுத்தலாம் அல்லவா? அப்ப நான் இந்த இடத்துல என்ன ஒரு கருத்த சொல்ல வரேன்னா, இந்த கோர்ட் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு தலித் அல்லது பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளேயோ அல்லது இஸ்லாமுக்குள்ளேயோ கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா, முன்பை விட அவங்களுக்கு இப்பத்தான் ஆபத்து அதிகம். ஏன்? முன்பு என்ன? அந்த ஊர் மக்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நீ தாழ்த்தப்பட்டவன்னு ஒடுக்குவாங்க. இப்ப நீ மதம் மாறிட்ட. எங்க மதத்த விட்டும் போயிட்டேன்னு சொல்லி கூடுதல் அக்ரெசிவா என்ன பண்ணுவாங்க? அவங்கள திட்டுவாங்க. அவங்க மேல அடக்குமுறைய கொண்டு வருவாங்க. முன்னை விட இவங்க மேல இன்னும் இப்ப கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாரி வர்றவங்களுக்கு புதிதா ஒரு சட்டத்தை இயற்ற பரிசீலனை செய்திருக்கணும். அவங்க இன்னும் ஆபத்துல தான் இருக்கிறாங்கன்னு பரிசீலனை செய்திருக்கணும். இந்த கோர்ட்டுக்கு போனார் பார்த்தீங்களா? ஆனந்தகரு இடஒதுக்கீடுக்காக போகல. எனக்கு சலுகை குடுங்க, வேலை குடுங்கன்னு போகல. எப்படியாவது மூட்டை தூக்கியாவது நம்ம சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனா, இந்த மாரி அடிக்கிறவங்க, ஒடுக்குறவங்க அதுக்கு பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? ஏன்னா, ஆப்போசிட் தரப்பு என்ன பண்ணுது? இன்னமும் அவர்கள பட்டியலினத்தாகவே கருதி கொண்டிருக்கிறது. அவங்க அந்த அடிப்படையில தான் திட்டுவாங்க. சமுதாயத்துல அவங்களுக்கு உடனடியா மாற்றம் வரவில்லை. அப்ப இந்த சட்டத்துல கைது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுங்களா? இனிமேலு இப்ப ரொம்ப யார் வேண்டுமானாலும் இந்த மாரி மதம் மாறின தாழ்த்தப்பட்டவர்களை என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு அதிகபட்சம் 6 மாச தண்டனை கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இதுல வரும். இவங்க ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குவாங்க. இத ஏன் நாம யோசிக்கவே இல்ல? முன்பை விட நாம இவங்களுக்கு ரொம்ப ஒரு வழிவாசல திறந்து விட்டுட்டோம். ஈஸியா அவங்கள போய் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முன்ஜாமீன் கிடைக்கும், பின்ஜாமீன் கிடைக்கும். என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். இது உண்மையாகவே இது ஒரு ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றா இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் அந்த ஆக்ட் வந்த உடனே கீழ பார்த்தேன் நானு. அவங்க எல்லாம் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க. மதம் மாறுனால்ல அவனுக்கு தேவை. இந்த மாரி கடுமையா சட்டத்த கொண்டு வரணும். அப்பதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இத சொல்லும்போது அந்த கமெண்ட்டுக்கு கீழ இன்னொரு ஒரு போஸ்ட்டும் வந்துருந்துச்சு. அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான ஒருவர் இன்னொரு பெண்ணின் சம்மதத்துடன் லிவ் இன் உறவில் வாழ்ந்தால் அது குற்றம் இல்லை என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை காட்டிலும் தனிநபர் உரிமை முக்கியம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய கருத்தா இருக்கு. இப்ப நல்லா யோசிங்க. ஒரு 2 பேர் அவங்க வேற ஒரு வாழ்க்கையில இருந்தாலும், அவங்க சம்மதப்பட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல தங்குனா, தப்பு பண்ணா, அத தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் தான் விரும்புகிற மதத்த சூஸ் பண்ணா, அது ஒரு தனி உரிமை. அதற்கு முக்கியத்துவம் இந்த அரசாங்கமும், நீதிமன்றமும், மக்களும் கொடுக்கத்தானே வேண்டும். ஆனா மக்கள் சில பேர் கோவத்துல என்னுடைய இத விட்டு அவன் போறான் அப்படின்னு அவங்க பயங்கரமான கடுங்கோபத்துல இருக்கிறது அப்பட்டமாய் தெரிகிறதே. அப்படியானால் முன்பை விட இவர்கள் மீது அதிகமான ஒரு வன்மமும் கோபமும் அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு கோபம் அங்கு வரத்தானே செய்யுது. அப்ப அவங்கள வன்கொடுமை சட்டத்தின் கீழயும் கைது செய்ய முடியாது. இப்ப மிகப்பெரிய ஆபத்துல அல்லவா நாம தள்ளி இருக்கிறோம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள. இதை ஏன் நீதிமன்றம் கருத்துல கொள்ளல அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கமா இருக்கு. இதுக்காக ஒரு தனி சட்டத்தை உருவாக்க அது பரிசீலித்திருந்தால் இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எந்த ஜாதி மத இதை பார்க்கறது இல்லை.
உண்மையான கிறிஸ்தவன் அப்படி வாழ மாட்டான். அதற்காக நாங்கள் வரி கட்டுகிறோம், எல்லாம் செய்கிறோம். எங்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவே முத்திரை குத்தி எங்களை அடிக்கும் போது, துன்புறுத்தும் போது, எங்களுக்கு எங்க உரிமை, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அது இன்னும் நன்றாகத்தானே இருக்கும். இந்த உரிமையை கேட்கறதுல என்ன தப்பு? நாங்கள் இந்த சட்டத்தை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆனாலும் கூட வரி செலுத்துகிறோம், ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே ஒருவர் புத்த மதத்திற்கு மாறினால் அவருக்கு இந்த பிரச்சனை இல்லை. சீக்கிய மதத்திற்கு மாறலாம், கிறிஸ்டியன்ல இருந்து இந்துக்கு போகலாம். அவர் இன்னும் என்னவாய் மாறு? ஒருவர் கிறிஸ்டியன்ல இருக்கிறார், இந்துக்கு போனா மீண்டும் அவர் தாழ்த்தப்பட்டவராய் மாறி விடுகிறார். ஆச்சரியமா இல்ல? கிறிஸ்டியனுக்கு வந்து விட்டால் அவர் தாழ்த்தப்பட்டவர் அல்ல. ஆனால் கிறிஸ்டியன்ல இருந்து மீண்டும் இந்துக்கு போனா அவர் தாழ்த்தப்பட்டவர். அவரை நீங்க தாழ்த்தப்பட்டவர்னு அடிக்கலாம், வைக்கலாம். அவங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்துவிடும். ஆச்சரியமா இல்ல? என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இது ஒரு இன்னும் பெரிய பிரச்சனையை தான் நம்ம உண்டு பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.